வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த வாழ்வெல்லாம் பாட்டுல இயக்குனர் விக்ரமன் சாருடைய படம் இல்லாம போயிடுமா என்ன? இல்ல, டைரக்டர் விக்ரமன் சார்னாலே அந்த படத்துல இருக்கிற எல்லா பாடல்களுமே நம்ம மனசுக்கு ஒரு இதம் தரக்கூடிய, ஒரு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு தான். அப்படிதான் அமையும். விக்ரமன் சாருடைய தனி ஸ்பெஷாலிட்டியே அதுதான். இப்ப எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை கார்த்திகை அப்படின்னு சொல்லும் போதே நம்ம குடும்பத்துல டே வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணு மண்ணாவே இருப்போம்டான்னு நமக்கு ஒரு நினைப்பு வரும் பாருங்களேன். அது மாதிரிதான் விக்ரமன் சாருடைய எல்லா பாடல்களுமே. அதுல எனக்கு பிடித்த ஒரு பாடல் கோகுலம் அப்படிங்கிற திரைப்படத்துல பி சுசீலா அம்மா பாடியிருப்பாங்க. மேடையில பாடகியாக பானுப்பிரியா நடிச்சிருப்பாங்க. சிற்பி அவர்களுடைய இசை, சிற்பி மாதிரியான இசையமைப்பாளர்களை நாம திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றோம். இன்னைக்கு அட்ரா குத்துரா வெட்ரா பாடுறா தலைவர் வராரு அப்படி இப்படிங்கிற பாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். பட்டையை கிளப்புதுங்கிறோம். 2 நாள்ல இத்தனை லட்சம் வியூஸ்லாம் இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த பாட்டுக்கு. ஆனா சிற்பிங்கிற ஒரு இசையமைப்பாளர் செதுக்கி செதுக்கி பாடல்களை போட்டவருங்கிறத நாம மறந்துட்டோம். சிற்பியினுடைய பாடல்களை கேட்டு பாருங்க. கவிஞர் பழனி பாரதி, என் இனிய நண்பர், அன்பு தோழர் பழனி பாரதி. பழனி பாரதியினுடைய வரிகள்ல அவ்வளவு 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 எளிமை இருக்கும், அவ்வளவு யதார்த்தம் இருக்கும். ஒரு அழகியலோட வரிகளை சொல்பவர் அவர். பி சுசீலா அம்மா பாட பழனி பாரதியினுடைய வரிகளை இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள் இசையமைக்க விக்ரமன் சார் அந்த பாடலை படமாக்குனதே அவ்வளவு அழகு. அந்த பாட்டு தான் செவ்வந்தி பூ முடித்தேன். அந்த பாட்டு செவ்வந்தி அவர் எழுதுறாரு. கவிஞர் அன்பு நண்பர் பழனி பாரதி, வணக்கையா, கலக்குங்க. செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். பெண் சொல்றாங்க, பெண் சொல்றா. செவ்வந்தி பூவெடுத்தேன். பூவை எல்லாருமே பெண்ணுக்கு தானே உபமானம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு பெண் எடுக்கிறா. செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே ஒரு பாடல் தன். என்னங்க பழனி பாரதியினுடைய சிந்தனையை பாருங்க. ஒரு பெண் பாடுகிற பாடல். செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். நீ வரும் வேளையில் வானவில் கோலம். இந்த வானவில் நில வானத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் பெண்களுக்கு தான் ஒப்புமையா சொல்லுவோம். நம்ம ஓமானமா நம்ம பெண்களுக்கு சொல்றதுக்கு தான் வானத்தெல்லாம் அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். ஆனா இவரு பழனி பாரதி, நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்தரே ஒரு பாடல் தந்தரே. இதுல உன்னிமேனன் அவரும் வந்துருவார் பாடுறதுக்கு. ரோஜாவின் மின்னல்கள் உனதழகினை படம் வரைந்திட தாளாட்டும், லேடி வாய்ஸ்ல, தாளாட்டும் உன் கண்கள் மனம் முழுவதும் மழை பொழிந்திட. என்ன அழகு கவிதைங்க அது. மேல் வாய்ஸ்ல ரோஜாவின் மின்னல்கள் உனதழகினை படம் வரைந்திட. மேல் வாய்ஸ்ல முடிஞ்சு இப்ப ஃபீமேல் வாய்ஸ்ல தாளாட்டும் உன் கண்கள் மனம் முழுவதும் மழை பொழிந்திட. அலை நீரில் நதிரெண்டு சேரும் நிலவினை ரசித்தபடி பனியினில் நனைந்த கொடி. நிலவினை ரசித்தபடி பனியினில் நனைந்த கொடி. நாணத்தில் தீ கொஞ்சம் மூட்டும். நாணத்துல தீய மூட்டு வெட்கத்துல. நாணத்தில் தீ கொஞ்சம் மூட்டும். நாணத்தில் தீ கொஞ்சம் மூட்டும். செவ்வந்தி பூவெடுத்தே அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே உன் அப்படின்னு வருதா. அடுத்தாப்புல அவருக்கு அர்ஜுன் பானுப்பிரியா தான் இந்த பாட்டுக்கு வருவாங்க. அர்ஜுன் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. பிரமாதமான நடிச்சிருப்பாரு அர்ஜுன். அதே போல பானுப்பிரியா அப்படி ஒரு மங்களகரமா இந்த பாட்டை பாடும்போது நிற்பாங்க. அவ்வளவு அழகா இருக்குங்க. பானுப்பிரியாவுடைய கண்கள் பேசும், உதடுகள் பாடும் அப்படிங்கிற மாதிரிதான் எடுத்துக்கணும்.
கல்யாண ராகங்கள் துள்ளும் மழை இசையில் வர சங்கீத சிலம்போடு இரு பறவைகள் மனம் இணைந்திட. எப்படி? கல்யாண ராகங்கள் துள்ளும் மழை இசையில் வர சங்கீத சிலம்போடு இரு பறவைகள் மனம் இணைந்திட. செவ்வாழை தோட்டங்கள் வாழ்த்தும் சந்தன பூங்கிளையில் அன்பினை பாடும் குயில். சந்தன பூங்கிளையில் அன்பினை பாடும் குயில் வானத்தை விளையாக கேட்கும். வானத்தை விளையாக கேட்கும். செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். பார்த்தீங்கன்னா தேன் தேன்லாம் வருங்க வரிகள். நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே ஒரு பாடல் தந்ததே. இந்த பாட்டுல ஃப்ளூட் ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்கும். அந்த புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு ரொம்ப பிரபாதமா இருக்கும். மெல்லிதான மெலடி சாங்ஸ்ல ரொம்ப முக்கியமான பாடல்கள்ல கோகுலம் திரைப்படத்துல வந்த இந்த பழனி பாரதி அவர்கள் எழுதிய இந்த பாட்டு ஒரு தனித்துவமான ஒரு ரசனை கொண்ட ஒரு பாட்டு. இந்த பாட்டை நான் திருச்சியில படம் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல போயும் இந்த படத்தை அடுத்த நாளே பார்க்கிறேன். தஞ்சாவூருக்கு ஒரு வேலையா போனவன் அடுத்த நாளும் பார்க்கிறேன். இதை அடுத்து இந்த பாடல்கள் ஒலிக்காத டீ கடைகளே கிடையாதுங்க. டீ கடைகள்ல எங்க பார்த்தாலும் ஒலிக்கும். பஸ்ல பிரயாணப்படும் போது இந்த பாட்டை செவ்வந்தி அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஆஹா ஆஹா இந்த பயணம் இனிதான பயணம்டா நமக்கு அப்படின்னு நான் என் நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு பயணப்படுவேன். நான் பழனி பாரதியினுடைய ஒரு அழகான இனிய வரிகள்ல சிற்பி அவர்களுடைய இசையில இயக்குனர் விக்ரமன் சாருடைய அந்த கோகுலம் திரைப்படத்துல இந்த பி சுசீலா அம்மாவும் உன்னிமேனனும் பாடிய இந்த பாடலை என் வாழ்நாளெல்லாம் வரக்கூடிய பாடலா நான் நினைக்கிறேன். நீங்க வணக்கம்.